வணக்கம் அன்பனஞ்சங்களே, இது உங்கள் அபிமான அப்புச்சி வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு இந்த சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க? ஆச்சி, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு காளான் 65 போட போறோம். காளான் 65. இதுக்கு என்னென்ன தேவை? இதுக்கு தேவை காளான். ஓகே. வறுத்து அரைச்ச மிளகாய் பொடி, வறுத்து அம்மியில அரைச்ச மிளகாய் பொடி, அது அம்மியில அரைச்ச இஞ்சி, இது அம்மியில அரைச்ச பூண்டு, சரி, இது லெமன், எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சரி, இது அடுத்து வந்து அரிசி மாவு. ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, அதோட இந்த பொடி எல்லாத்தையும் போடணும். சரி 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 போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதுல காளானை போட்டுக்கலாம். சரி, இப்போ நீங்க போட்டுங்க காளானை, அப்படி போடுங்க. இந்த பொடி எல்லாத்தையும் தள்ளிடுங்க, எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க, கரங்கி பார்ப்போம். பூண்டு, இப்போ லெமனை புளிஞ்சு விடணுமோ? சரி சரி சரி. சரி, இது வந்து புளிஞ்சு விடுறது புளிப்புக்காக. இதுல தயிர் சேர்க்கலாமா? தயிருக்கு பதிலாக லெமன் இல்ல தயிர் ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்க்கும். லெமன் இல்லைன்னா தயிர், அந்த புளிப்புக்காக, புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேரும்போது அதனுடைய இது நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. சரி சரி சரி. கீழே கிடக்கு அப்படியே. இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடணுமோ? ஆமா, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தாங்க. உடஞ்சிடாம காம்பு தனியா அது தனியா எல்லாமே இதுவா கலர்த்தா, உடையாம கலர்த்தா. செட்டிநாடு காளான் 65 வந்து இப்போ ஊற வச்சு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு ரெடியாக இருக்கு. இப்போ அதை இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், போடுங்க. ஓகே உனக்கு? Ready? Ready?